எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஹெல்த்தியான கறிவேப்பிலை சட்னி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 கப்பு உளுந்து. நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணாத அப்படியே கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 பல்லு பூண்டு, 1/2 கப்பு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை நான் இங்கே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட்டு ரோஸ்ட் பண்ணால் போதும். அரை கப்பு தேங்காய் 1 மினிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம கருவேப்பிலை நம்ம கூல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து, கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி கிரைண்ட் பண்ணி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 1 மினிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சட்னிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான கறிவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நம்ம இட்லி, தோசை, நம்ம சாதம் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.